ஒரு ஸ்லம் ஏரியா பற்றி, அதாவது நாங்கள்லாம் வாழ்கிற ஏரியாவை பற்றி படத்தை எடுக்கிறவங்களாம் எப்படி காட்டுவாங்கன்னா, குடிக்கிற மாதிரியோ கஞ்சாடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க எங்களோட வாழ்க்கையையும் எங்களோட வலியையும் எங்களோட ஸ்போர்ட்ஸையும் பற்றி பேசுகிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, இது ஒரு கதையே இல்லை, இது ஒரு உண்மை சம்பவம். ஆமாம், ஆதிரன் பானுமதின்ற ஒரு அத்லட்டோட கதையை தான் எடுத்து இவங்க படமாகவே எடுத்திருக்காங்க. நேஷ்னல் அளவுக்கு போய் அத்லெட்டை வின் பண்ண ஒருத்தருக்கு காமன்வெல்த்தில் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்காக நம்ம ஆதிரன் பண்ணுற வேலை தான் இந்த படமே. படத்தில் பல ரியலிஸ்டிக்கான விஷயத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்க பொண்ணு குளிக்கிறதுக்காக போவாங்க. அந்த பாத்ரூமில் ரூஃப் டாப் இருக்காது. அதுக்கு மேலே பின்னாடி ட்ரெயின் போவோம். அந்த ட்ரெயின் போகிறப்போ அவங்க குனிஞ்சிருவாங்க. அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்போ தான் அவங்க எழுந்து மறுபடியும் குளிக்கிறதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை இங்கே இருக்குது எங்கள் ஏரியாவில். ஹாக்கி ஒரு நேஷ்னல் கேமே இல்லை, ஒரு அமைச்சருக்கு எதுக்கு 3 நாள் துறையில் பதவி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இந்த படத்தில் கூஸ்பமான டைலாக்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷம் கஷ்டம் இருக்குது சார். நாங்கள்லாம் மீட்டுக்கு போனால் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஆனால் ஒவ்வொரு மீட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு பெரும் கஷ்டம். 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேலையும் விஎஃப்எக்ஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கேஜிஆர் மட்டும் இந்த படத்தில் நடிக்காமல் வேறு ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிருந்தா இந்த படத்தை ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லியிருப்போம். என்ன பண்ணுறது, நாங்கள் போன தேட்டர்லேயே ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 20 பேரும் வர ஒரு டைலாக்கும் செம்ம கிளாப்ஸ் பண்ணாங்க. நல்ல படத்தை நம்ம இன்னைக்கு ஓட வச்சுருக்கோம் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். முடிஞ்சால் போய் தேட்டரில் பாருங்கள். படம் பேர் அங்கீகாரம். சூப்பர் படம்.